முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து அறநிலையத்துறை நடத்துதா? நம்பவே முடியலையே. ஆமாங்க, இந்த மாநாடு நடத்துறது தமிழக அரசு இல்லைங்க, திமுகவும் இல்லைங்க. கொஞ்ச நாளா எல்லாம் தலைகீழ நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா தேநீர் விருந்து, நாணய வெளியீட்டு விழா, இப்ப பாருங்க முருகனுக்கு விழா, அதுவும் திமுக ஆட்சியில. இதுதாங்க முறையா கடவுளுக்காக சம்பந்தப்பட்ட துறையே விழா எடுக்கிறது. அதுவும் இந்து கோயில்களை இடிக்கும் அரசு, இந்துக்களுக்கு எதிரான அரசு என்றெல்லாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சு வந்த நிலையில நாங்க அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு இந்து கடவுள் பிடிக்கும். இப்ப பாருங்க, விநாயகரும் பிடிக்கும், முருகரும் பிடிக்கும். ஏன் ஆடி மாசம் பக்தி மாசமா கருதப்படுவதால அம்மன் கோயிலுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்களை அழைத்து சென்றதும் இந்த திமுக அரசு தான். இல்ல இந்து சமய அறநிலைத்துறை தான். திமுக அரசு கொஞ்சம் விட்டு கொடுக்கறது போலவே இருக்குதே. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், சைவ ஓதுவார்கள் தமிழ்ல தான் மந்திரம் ஓதணும், குடமுழுக்கு விழா தமிழ்ல தான் நடக்கணும்னு இந்து கலாச்சாரத்துல மூக்க நுழைச்ச திமுக அரசு தற்போது முருகன் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நேரடியா ஒளிபரப்பு செய்யக்கூடாதுன்னு தமிழக அரசு ஆணை பிறப்பிச்சதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. பின்ன அது மறுக்கப்பட்டதாகவும் நமக்கு தெரியும். முருகர் தமிழரின் தெய்வம்னு கூறிய நாம் தமிழர் கட்சி கூட திமுகவின் நாடகம் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தமிழக பாஜக அரசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, மத்திய அரசின் திட்டங்களை தனது என்ன ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ற ஸ்டிக்கர் அரசு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. திமுகவின் சூழ்ச்சி மக்களுக்கு எப்பவுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது அரசியல் நோக்கம் இல்லை அப்படின்னும், திருச்செந்தூர் முருகன் கோவில் புனரமைப்புக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கிச்சு தமிழக அரசு அப்படின்றதையும் அவர் மறுத்திருக்கிறாரு. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் இது பக்காவான அரசியல் ஆதாயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்துக்கள் பண்டிகை ஒன்றுக்கு கூட வாழ்த்து சொல்லாத முதல்வர் எப்படி இந்த தமிழ் கடவுளுக்கு விழா எடுக்க சம்மதிச்சாரு? நெற்றியில வைத்த குங்குமத்தை கூட அழிச்சவர் தான் இந்த முதல்வர். கொஞ்ச நாளா பாஜக பக்கம் சாய்கிறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. சனாதானத்தை ஒழிச்சு காட்டுவேன் அப்படின்னு தன் மகன் அப்ப சொன்னாரு. ஆனா இன்று தந்தையோ சனாதன தர்மம் காக்கும் கடவுளுக்கு விழா எடுத்து அனுமதி கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த விஷயங்கள் தடபுடலாவும் நடந்துட்டு இருக்கு. முருகர் இந்து கடவுளா தமிழ் கடவுளா? எது எப்படியோ கந்தன் காலடியை வணங்கினாதான் தமிழர்களின் ஆதாயம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும், அதுதான் இப்படின்னு சொல்றாங்க. 2021 வெள்ளிவேல் பரிசாக பெற்றார் முதல்வர். திருச்செந்தூர் காணாமல் போன போது அதனை மீட்பதற்காக நடைப்பயணம் மேற்கொண்டார் கலைஞர். கோவில் கூடாதுன்னு சொல்லவில்லை, கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து அப்படின்னு சொன்னாங்க. திமுகவில் 90% பேர் இந்துக்கள் தானும், கோவிலுக்கு செல்வது அவரவர் தனிப்பட்ட கருத்து தானும், அதுல கட்சி தலையிடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையே தான் முதல்வர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட இந்த முருகன் விழா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விழா. கந்தன் காலடியை வணங்கினால் காரியம் அனைத்தும் கைகூடும். 2026 கைகூடுமா? பார்க்கலாம்.